This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக்ஸ் டைப்ஸ் ஆஃப் சார்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்மளோட ஆன்வெப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இன்டெகிரேட் ஆகிருக்கக்கூடிய ட்ரேடிங் வியூ ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது சார்ட் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு வகையான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. நம்மக்கிட்ட பிளாட்ஃபார்ம் அனலைஸ் அண்ட் ட்ரேட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். வெப் வெர்ஷன் இருக்குது. அதுக்கே நம்ம வந்து மொபைல் வெர்ஷன் மொபிங்கிற வெர்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம். வெப் அண்ட் மொபைலில் வந்து பார்த்தோம்னா நம்ம சார்ட்டிங்க்கு ட்ரேடிங் வியூவோட தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம்ல போகலாம். வெல்கம் பேக் டு அவர் வெப் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மளோட வெப் பிளாட்ஃபார்ம்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் அண்ட் ப்ரீடிஃபைன்ட் வாட்ச் லிஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். ப்ரீடிஃபைன்ட் வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட எவ்ரி ஸ்டாக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணலாம் மீன்ஸ் இதோட ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் A to Z வரைக்கும் அந்த சீரீஸில் இருக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சில் வந்து நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் வந்து ஹை டு லோ அண்ட் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எது லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் இந்த மாதிரி எவ்ரி திங் நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸில் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுக்கு ரெகுலராக வாட்ச் லிஸ்ட் வேணும்னா நீங்கள் ரெகுலராக வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் நிஃப்டி 50 ஆட் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50 இயர் நிஃப்டி 50 ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இப்போ வந்து ரிலையன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். RELIAN ரிலையன்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் ரிலையன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணணும்னாலும் ரொம்ப சிம்பிள். இங்கே டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இங்கே நிறைய விஷயங்கள்னா மோரில் போய் பார்த்தீங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் போயிட்டேன்னா ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இருக்குது, லாஸ்ட்டு 52 வீக்ஸ் ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, இதோட PE ரேஷியோ எப்படி இருக்குது, மார்க்கெட் கேபிட்டல் எப்படி இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு எப்படி இருக்குது, செக்டாரோட PE ரேஷியோ எப்படி இருக்குது, எவ்ரி திங் என்னால் இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ கூடவே இங்கே பை அண்ட் செல்லுக்கான பட்டன்ஸும் இருக்குது. பை அண்ட் செல்ஸும் நம்ம வந்து இங்கே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸில் பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மார்க்கெட் டெப்த் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பிட் ப்ரைஸ், ஆஸ்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டெப்த் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சார்ட் வியூ பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த சார்ட்ஸில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட சார்ட்ஸ் வந்து விசிபிள் ஆகிரும். ஸோ ரைட், இப்போ இங்கேயே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும்னா இந்த சார்ட்ஸே நம்ம பாப் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பாப் அவுட் பண்ணுறது இந்த சென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாப் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு விண்டோவுக்கு இந்த சார்ட் வந்து ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் எதுவுமே இங்கே இல்லை அப்படின்ற மாதிரியா இருக்கும். டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லோ கார்னரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லோ கார்னரில் பார்த்தீங்கன்னா ஷோ டிராயிங் டூல் பாருங்கிற ஒரு ட்ராப் சைட் இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி டூல்ஸ் எல்லாம் விசிபிள் ஆயிரும். ஸோ இந்த டூல்ஸ் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு பேசிக் ஓவர்வியூ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நமக்கு வேணுங்கிற வாட்ச் லிஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் நிஃப்டி ஆட் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50 ஆட், நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஆட். ஸோ கூடவே சில ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் டாடா மோட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டைட்டான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் HDFC பேங்க் ஆட் பண்ணிக்கிறேன்.
HDFC பேங்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே நம்மளோட ஸ்டாக்ஸ் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம இங்கே வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஸோ இந்த 2 சார்ட் விசிபிள் ஆகலை. வாட்ச் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இப்போது டைட்டான் வந்திருக்கு, டாடா மோட்டார்ஸ் வந்திருக்கு அண்ட் HDFC பேங்க் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார் அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்பேஸுங்கிற ஒரு கீ இருக்கும் கீபோர்டில். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக நீங்கள் எவ்வளோ வாட்ச் லிஸ்ட்டில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணும்னாலும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேனுவலாக தான் நீங்கள் அங்கே ஆட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்த ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 minute, 2 minute, 3 minute, 5 minute, 4 minute, 10 minutes, 15 minutes, 30, 45, 75, 125 இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதில் எஸ்பெஷலி இந்த 75 and 125 minutes ஈவன் நீங்கள் ட்ரேடிங் வியூலேயே பே பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வராது. பேசிக் வெர்ஷனில் தான் கிடைக்கும். பேசிக் வெர்ஷன்னா பேசிக்கில் இருக்கக்கூடிய வெர்ஷனில் தான் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் ஹவர்லியில் 1 hour, 2 hour, 3 hour, 4 hour மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும். டெய்லியில் 1 day, 1 week, 1 month இந்த மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு இருக்கும். இங்கே என்ன ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா இந்த டைம் ஃப்ரேம்ஸை நம்ம வந்து ஃபேவரேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். 1 minute ஆட் பண்ணிக்கிறேன், தென் 3 minute ஆட் பண்ணிக்கிறேன், 15 minutes ஆட் பண்ணிக்கிறேன், 5 minutes ஆட் பண்ணிக்கிறேன், 75, 125 அண்ட் 1 hour, 3 hour, 1 day, 1 week, 1 month இந்த மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்ஸும் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ட்ராப் டவுனுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு இங்கே ஹை அண்ட் டூல் பார்லேயே விசிபிளாக இருக்குது. வேணுங்கிறப்போ நம்ம வந்து டைம் ஃப்ரேம்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படுறப்போ டைம் ஃப்ரேம்ஸ் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நமக்கு டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார் சார்ட் யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, அவங்க வந்து பார் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கேண்டில் ஸ்டிக் சார்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேண்டில் ஸ்டிக் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ கேண்டில் சிமிலர் டு கேண்டில் ஸ்டிக், பட் ஆனால் என்னென்னா பெரிய ஷேட்ஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் லயன் சார்ட் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹைக்கனாச்சி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் அண்ட் ஃபிகர் யாராச்சும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாயிண்ட் அண்ட் ஃபிகர்ஸ் சார்ட் இந்த மாதிரியான சார்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நமக்கு டைப்ஸ் ஆஃப் சார்ட். இங்கே வந்து கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்பேருங்கிற ஆப்ஷன் வந்து இப்போது எனக்கு வந்து டைட்டானையும் டாடா மோட்டார்ஸையும் கம்பேர் பண்ணணும், இல்லை டைட்டானையும் டாடா மோட்டார்ஸ் இஸ் ஃபைன், டாடா மோட்டார்ஸையும் நான் கம்பேர் பண்ணோம்னா டாடா மோட்டார்ஸ்ன்னு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா இப்போது டைட்டானும் டாடா மோட்டார்ஸும் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா பிகாஸ் இது ரெண்டுமே சிமிலர் டு ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா? டாடா மோட்டார்ஸ் அண்ட் டைட்டன் வந்து சிமிலர்லி வந்து டைட்டன்கிறது எல்லாமே ஒரு குடைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதனால் டைட்டான் டாடா மோட்டார்ஸ் ரெண்டுமே வேரியஸ் செக்டார்ஸாக இருந்தாலும் டைட்டான் இஸ் அண்டர் வேறு செக்டார், அப்புறம் நம்ம டாடா மோட்டார்ஸும் வேறு செக்டார். பட் இருந்தாலும் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் வந்து இது ரெண்டையுமே கொஞ்சம் இது பண்ணும், பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். ஸோ டைட்டானும் டாடா மோட்டார்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே போட்டுக்கிறேன். டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே போடும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரி 2 ஸ்டாக்ஸ் என்ன மாதிரி வந்து போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஹைட் பண்ணோம்னா ஹைட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணோம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே இண்டிகேட்டர்ஸ் காலம் இருக்குது. இண்டிகேட்டர்ஸில் நமக்கு தேவைப்படுற நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஒரு RSI ஆட் பண்ணிக்கிறேன், தென் ஒரு 2 EMA ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து 2 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். வழக்கமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேடிங் வியூவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டருக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. 3 இண்டிகேட்டர் தான். அந்த 3 இண்டிகேட்டருக்கு மேலே நமக்கு வந்து ஒரு 10 EMA அண்ட் 120 EMA ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட் ஆனால் நம்மளோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மோர் தென் நீங்கள் வந்து 10 இண்டிகேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அட் தட் சேம் டைம் அவ்வளோ நெசசிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். 10 இண்டிகேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா ஒரு ATR ஆட் பண்ணிக்கிறேன், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன், அண்ட் ஒரு போலிஞ்சர் பேண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னமும் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு R1 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வேணுமோ அந்தந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நெசசிட்டி இல்லை. வேணுங்கிறவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு 6 இண்டிகேட்டர்ஸ் 7 இண்டிகேட்டர்ஸ் தான் வேணுன்றது இல்லை. பட் சிலர் அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே டெம்ப்ளேட் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணீங்களா, இவ்வளோ இண்டிகேட்டர்ஸை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணணும்னா இங்கே சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் போட்டு இங்கே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து 1 2 3 4 5 4 இருக்கா, 1 2 3 4 இருக்கா, 4 இண்டிகேட்டர்ஸ்னு போட்டுக்கிறேன். 4 இண்டிகேட்டர்ஸ்ன்னு போட்டு ஸோ இங்கே ரிமெம்பர் சிம்பிள்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்றது தான் கேட்குது. ரிமெம்பர் இந்த டைம் ஃப்ரேம் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்குறது. சேவ் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த டெம்ப்ளேட் வந்து எனக்கு சேவ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா மை டெம்ப்ளேட்டில் இருக்கும். ஸோ இப்போது நான் புதுசாக ஒரு பாப்அவுட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஒரு பாப்அவுட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதே டெம்ப்ளேட் எனக்கு வேணும்னாலும் ஐ கேன் யூஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு அந்த ரிலையன்ஸில் அதே டைம் ஃப்ரேம்ஸில் நான் கொடுத்த டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் இருந்தோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் அதே இண்டிகேட்டர்ஸ் டெம்ப்ளேட் வந்து எனக்கு வந்துடுச்சு. இப்படி தான் இண்டிகேட்டர்ஸ் டெம்ப்ளேட்ஸை நம்ம ரெகுலராக எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. இது இல்லாமல் டிராயிங் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங் டூல்ஸ்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் லைன், நேரோ, ரே இது மாதிரியான டூல்ஸ் இருக்கும். இதையும் நீங்கள் ஃபேவரேட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அது முன்னாடி இந்த சார்ட்ஸ் இதை நம்ம கிளியர் பண்ணிப்போம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஒரே ஷார்ட்ஸில் ரிமூவ் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிமூவ் டிராயிங், ரிமூவ் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். நான் ரிமூவ் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒன் கிளிக் எல்லா இண்டிகேட்டர்ஸும் நமக்கு போயிடுச்சு. ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிராயிங் டூல்ஸ். டிராயிங் டூல்ஸில் வழக்கமாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டூல்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிப்பாங்க, ரே யூஸ் பண்ணிப்பாங்க, ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணிப்பாங்க, அதர் தேன் வந்து பேரலல் சேனல். இந்த மாதிரி அவங்களோட சிஸ்டம், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி வச்சுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேவரேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேவரேட் டூல் பார் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு மார்க் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த ஃபேவரேட் டூல் பார் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இது ஷோட் ஃபேவரேட் டூல் பார். ஸோ நம்ம எனக்கு என்னென்ன டூல் வந்து தேவைப்படுதோ அந்தந்த டூல் இங்கே நான் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வேணும்னா ஈஸிலி இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் லைனோட ஷார்ட்கட் வந்து Alt+T வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Alt+T யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தோட ஷார்ட்கட்ஸுமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபிபோ பேஸ்டு டூல். ஃபிபோனாக்கி அண்ட் கேன், பிட்ச்ஃபோர்க் இந்த மாதிரியான டூல்ஸ் இருக்கும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிபோனாக்கியோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+F இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாமே இங்கே இருக்கும். உங்களுக்கு ஃபிபோனாக்கி அண்ட் கேன் பேஸ்டு டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இது வந்து ஹைலைட்டிங் டூல்ஸ், அதாவது மார்க்கிங் அண்ட் ஹைலைட்டிங் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது இங்கே இந்த ஏரியா வந்து ஒரு ஹைலைட் பண்ணணும்னா நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்டிங்கோட கலர்ஸ் வேணும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே வந்து ப்ரஷ் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடணும் அப்படின்னா நீங்கள் ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். இந்த ரெக்டாங்கிளை உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் லெஃப்ட், எக்ஸ்டெண்ட் ரைட் கொடுத்துக்கலாம். கலர்ஸ் வந்து நீங்கள் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்பரன்சி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் கலரும் யூசஸ் ரெட் கலர். இல்லை பார்டரே நமக்கு வேணாம் அப்படின்னா கூட கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரன்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு பார்டர்ஸ் வந்து வராது. கோஆர்டினேட்ஸ் வேணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து உள்ள ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னா டெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இன்சைட் சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ ஆட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி எனக்கு இங்கே நான் என்ன கமெண்ட் கொடுக்குறேனோ அது இங்கே எனக்கு ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்டாங்கிள். ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சார்ட்டில் மார்க்கிங்ஸ் ஏதாவது பண்ணணும், டெக்ஸ்ட் பண்ணணும், ஆங்கர் டெக்ஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் பலூன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் பேட்டர்ன்ஸு, எலியாட் வேவ், இம்பல்ஸ் வேவ் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் டூல்ஸ், அதாவது ஒரு டேட் ரேஞ்ச் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு ஐடென்டிஃபை பண்ணும். 120 டேஸ் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? 120 டேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை டு இந்த லோ வரைக்கும் எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட் ரேஞ்ச், ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது இந்த லெவலில் இருந்து இந்த லெவல் வரைக்கும் என்ன ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 30%, 659 ருபீஸ் வந்து இதாக இருக்குது அப்படின்றத ஈஸிலி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட் அண்ட் லாங் பொசிஷன்ஸ் வந்து இங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாம். லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் எடுத்துக்கலாம்.
கோஸ்ட் ஸ்பீட் எடுத்துக்கலாம், ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். தென் ஐகான்ஸ் சார்ட்டில் ஏதாவது ஹைலைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐகான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் டூல், அதாவது இந்த லெவல் டு இந்த லெவல் வரைக்கும் எனக்கு மெஷர் பண்ணணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் டூல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ரூலர் அப்படின்னு சொல்லுவோம், மெஷர் டூல் இங்கே இருக்குது. தென் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் வந்து எடுத்துக்கலாம். குறிப்பிட்ட ஒரு ஏரியா உங்களுக்கு ஜூம் இன் பண்ணணும்னா ஜூம் இன் எடுத்துக்கலாம். இந்த ஏரியா எனக்கு கம்ப்ளீட்லி ஜூம் இன் பண்ணணும்னா ஜூம் இன் எடுத்துக்கலாம். ஜூம் அவுட் பண்ணணும்னாலும் 1 கிளிக்கில் எனக்கு ஜூம் அவுட் ஆகிடும். தென் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இருக்கும் ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஸ்ட்ராங் அண்ட் வீக் மேக்னெட் இருக்கும். மேக்னெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது மேக்னெட் ஆப்ஷனை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், ஸ்ட்ராங் மேக்னெட் ஆட் பண்ணிட்டேன், ஒரு டூல் வந்து எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கேண்டிலோட ஹை லோ க்ளோஸ் ஓப்பனில் வந்து ஆட்டோ ஸ்னாப் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி நின்று வரும். ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஆப்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே டூல் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டே இன் டிராயிங் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஹாரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட்ஸ் வரையணும், ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னா இந்த ஃபியூச்சர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கிட்டு 1 2 3 4 இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ லைன்ஸ் வேணும்னாலும் நான் கண்டினியூஸாக வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து எல்லா டிராயிங்ஸையும் ஒரே ஷாட்டில் டிராயிங்ஸை ஹைட் பண்ணணும்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரே ஷாட்டில் எல்லா டிராயிங்ஸையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னாலும் 1 கிளிக்கில் நீங்கள் இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால் நீங்கள் மல்டி விண்டோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மல்டி விண்டோனா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஒரே நேரத்தில் 2 சார்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 4 சார்ட் 3 சார்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து 4 சார்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப் டு 8 சார்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான சிஸ்டம் அண்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் நெட்வொர்க் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி மோடில் வந்து வந்துடும். லேகிங்கும் இல்லாமல் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி மோடில் சார்ட் விசிபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கேயே நீங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய டிராயிங்ஸை சேவ் பண்ணி வைக்கணும். அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இங்கே வந்து சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கிறேன். சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேமில் சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து எனக்கு வந்து அப்படியே சேவ் பண்ணி வைக்கணும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் அப்படியே சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் இதை ரொம்ப சிம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் சார்ட் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சேவ் சார்ட் லேஅவுட் ஆப்ஷனில் போயிட்டு இன்னையோட டேட் நான் போட்டுக்கிறேன். இன்னைக்கு டேட் 12/10/2023. சாரி, லோட் லேஅவுட் போயிட்டோம். சேவ் லேஅவுட் போயிட்டு ரிலையன்ஸ் 12/10/2023 போட்டு சேவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி எனக்கு இந்த லேஅவுட் வந்து சேவ் ஆயிரும். இப்போ நான் இந்த லேஅவுட்டை வந்து நெக்ஸ்ட் விண்டோவில் நான் ஓப்பன் பண்ணுவோம். இன்னொரு விண்டோவில் எடுத்தேன்னா ஜஸ்ட் ஓப்பன் லோட் லேஅவுட் ரிலையன்ஸ் நீங்கள் இருக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த டிராயிங்ஸோடு வந்துடும். இது முன்னாடி நம்ம பிளாட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில லேஅவுட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸாக வந்து நம்ம பிளாட் பண்ண லேஅவுட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் நெட் கேஸ் எக்ஸ்பயர் ஆகிருக்கும் இந்த கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நமக்கு வேணுங்கிறப்போ வந்து இந்த லேஅவுட்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இது இல்லாமலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தீமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த யூசர் பேக்ரவுண்ட் தீமை சேஞ்ச் பண்ணணும்னா டார்க் தீம் அண்ட் பிரைட் தீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் மேனேஜருங்கிறது இங்கே இருக்குது. நீங்கள் ஏதாவது பொசிஷன் ஓப்பனில் வச்சுருக்கீங்களா, ஏதாவது என்ன ஆர்டர்ஸ் போட்டிருக்கீங்க, க்ளோஸ் பொசிஷன் எவ்வளோ இருக்குது, ட்ரேட் புக் எவ்வளோ, ஹோல்டிங்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைன், இதுதான் நம்மளோட ஆன்வெப் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் வியூ ஃபியூச்சர்ஸ். அண்ட் டேரெக்ட்லி சார்ட்லேருந்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பை பட் இருக்கும் அண்ட் செல் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் பை அண்ட் செல் ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். வெல், இதுதான் நம்மளோட ஆன்வெப் பிளாட்ஃபார்மில் இன்டெகிரேட் ஆகிருக்கக்கூடிய ட்ரேடிங் வியூவோட ஃபியூச்சர்ஸ். ஸோ இது என்னங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ சந்தேகங்களோ இருந்தால் நம்மளோட கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்மளோட ஆன்வெப் பிளாட்ஃபார்மில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரேடிங் வியூ ஃபியூச்சர்ஸ் பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன்.
Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.